எதுவும் சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது. யார் அந்த சமயக்காரன்? ஐயாம் தொடக்கரி மார்த்தாண்டம் சன்னா வடக்கரி மார்த்தாண்டம். நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லார் வாயில எச்சுதான் ஊறும். உங்களோட 52வது வயசு வரைக்கும் அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, கஷ்டப்பட்டு, கருமாயப்பட்டு, கேவலப்பட்டு ஒரு பிச்சைக்காரனை விட படாத பாடுபடுவீங்க. 52 வயசுக்கு மேல அதுவே பழகிரும். ஏய் எதுக்கு நீ வாட்ஸ்அப்ல வீடியோ கால் பண்ணும்போது எடுக்கல? உன்னை யார் வாட்ஸ்அப்ல பண்ண சொன்னது? இன்ஸ்டால பண்ண வேண்டியதானே? ஏன் வாட்ஸ்அப்ல பண்ணா என்ன? ஃபில்டர் யார் உங்க அப்பனா கொடுப்பான்? ஏய் எத்தனை தடவை என்ன ஞாபகம் திட்டி இருக்க. இன்னைக்கு பாரு மறக்காம டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்துட்டேன். மண்ணாங்கட்டி நான் தான் எனக்கு உனக்கு லஞ்சே கொடுத்து அனுப்பலையே. இரு உன்னை வச்சுக்கிறேன். நான் 2 பேரை ஏற்கனவே வச்சிருக்கேன். 2 பேரையா? சொல்லவே இல்ல. ரொம்ப முக்கியம். வாடகை கொடுக்கறதுக்கு வக்கு இல்ல. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க மாட்டோம். என்னங்க என்ன சப்பாத்தி மாவு வேற கொஞ்சமா தான் இருக்கு. நீங்க எத்தனை சப்பாத்தி சாப்பிடுவீன்னு கரெக்டா சொல்லிருங்க. 2 தான் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு சுட்டு வைக்க தின்னுட்டே இருக்க கூடாது. ஏண்டி இவ்வளவுதான் சாப்பிடுவோம் அவ்வளவுதான் சாப்பிடுவோம்னு எப்படி சொல்ல முடியும்? பசி எடுக்கிறத பொறுத்து தான் சாப்பிட முடியும். அப்படியாங்க? அப்பனா நான் மாவுல உப்பள்ளி கொட்டிடுறேன். உங்களுக்கு எவ்வளவு பசிச்சாலும் நீங்க 2 தான் சாப்பிடுவீங்க. ஆண்களுக்கெல்லாம் ஏன் ஆண்கள்னு பேர் தெரியுமா? எங்க ஒரு பொண்ணை பார்த்தாலும் இன்னொரு பேர் உண்டு, ஆடவர்னு ஒரு பேர் உண்டு. என்ன அர்த்தம் தெரியுமா? நம்மால போட்டுக்கிட்டு ஆடுவோம், போடாமலும். நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மாப்பிள்ள டாக்டரா, வக்கீலா, இன்ஜினியரா, கலெக்டரான்னு கேட்டா என்னன்னு சொல்றது? உங்களுக்கு என்ன பிடிக்காது சொல்லுங்க, அது உங்க இஷ்டம். நான் அதுல தலையிட மாட்டேன். அந்த சுதந்திரம் எல்லாம் தாராளமா கொடு. ஏங்க கடன் பிரச்சனை தீரணும்னா எந்த கோயிலுக்குங்க போகணும்? அதுக்கு முதல்ல வேலைக்கு போகணும். சாப்பிட்டியா? இல்லங்க. என்ன சாப்பிட்ட? அதான் சாப்பிடல சொல்றேன். சாப்பிடாம என்னடி வாய்ஸ் இது? நமக்கு இருக்கிற பொழப்புக்கு இதுக்கெல்லாம் போய் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கலாமா? பொழப்பா? நமக்கு என்னடா பொழப்பு இருக்கு? இவங்களுக்கு மத்தியில வாழ்றதே பெரிய பொழப்பு தானே. நாங்க எதுக்கு பார்லர் போறோம்? கோணலா இருக்கிற முடிய நேரா ஆக்குறதுக்காக பார்லருக்கு நாங்க போறோம். நேரா இருக்கிற நடைய கோணலாக்குறதுக்காக இவங்க பாருக்கு போயிட்டு என்ன பேச வேண்டி கிடக்கு? பெண்களை ஆங்கிலத்துல உமன்னு சொல்லுவாங்க, உண்மைதானமா? பெண்களை ஆங்கிலத்துல உமன்னு சொல்லுவாங்க. உமனுக்குள்ளதான் மென்னே இருக்கு. பெண்களை ஆங்கிலத்துல ஃபீமேல்னு சொல்லுவாங்க. ஃபீமேலுக்குள்ளதாங்க மேலே இருக்கு. பெண்களை ஆங்கிலத்துல ஷீன்னு சொல்லுவாங்க. ஷீக்குள்ளதாங்க ஹீயே இருக்கு. பெண்ணுக்குள்ளே தான் ஆண்கள் அடக்கம். பெண்கள் கட்டுனா என்னதான் கட்டுவேன்னு என் புருஷன் ஒத்த கால்ல நின்னாரு. சத்தியமாங்க, ஜஸ்ட் 6 மந்த் தான் ஆகுது கல்யாணம் ஆகி. 6 மாசத்துல இப்ப சொல்றாரு வெட்டுனா ஒன்னதான் வெட்டுவேன். ஓவரா பேசிக்கிட்டு தெரியுறியாமே. 6 மாசமா? யார் கல்யாணம் ஆகி புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வராம இருக்கணும்னா முத என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வராம இருக்கணும்னா பொண்டாட்டி கூட கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்க, சண்டையே வராது. பேசுனாம சண்டை ஆரம்பிக்குது. கல்யாணம் ஆனவன் தாங்க சந்தோஷமா இருக்கிறான். கல்யாணம் ஆகாதவன் ரொம்ப சந்தோஷமா இருக்காமா? அதுக்கு உனக்கு உங்களை கஷ்டப்பட்டு பெண்கள் நாங்க கல்யாணம் பண்றோம். ஏம்மா உங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு நாங்க கஷ்டப்படுறோமே, அது யாரா சொல்றீங்களா? சரி விடுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பெண்களுக்கு என்ன அறிகுறி? என்ன அறிகுறி? எங்க கழுத்துல தாலி தொங்கும். உங்களுக்கு தலையே தொங்கும். இப்படி போற